ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செம்மையாக சிறப்பாக போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க நியூ இயர்லாம் தீர்மானம் எடுக்கிறது ஈஸிப்பா, ஆனால் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஃபேமிலி வந்து சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணக்கூடாது, இதை கடைப்பிடி, இது மாதிரி நடந்துக்கோ, அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் நம்மளாலலாம் ஃபாலோ பண்ண முடியாது. குறிப்பாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாத சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி சொல்கிறாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்க்குன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, கேக்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பரவாயில்லைங்க, கிறிஸ்மஸ் சிறப்பாக செல்ஃபி போடுங்க அது போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சொல்கிறானுங்க நம்ம கிரஷிக்கிட்ட போல். வென் சம்ஒன்க்கு இந்த டைலாக் வந்து நேற்று ஃபுல்லாக எங்கள் பசங்க வச்சு செஞ்சுருந்தானுங்க. இதோட நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்ப்போம். இப்போ கிரிக்கெட் விளையாட போட இதோட அடுத்த வருஷம் விளாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டானே இது மாதிரிலாம் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் ப்ரப்போஸ் பாருங்கள், லவ் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்துச்சு, ஹாப்பி நியூ இயர்னு மெசேஜ் அனுப்புங்க புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டியூரேஷன் ட்ரெண்டிங்லாம் இப்போ தான் இப்படி தான் போகுது. ஹாப்பி நியூ இயர் மச்சான், நியூ இயர் மட்டும் தாண்டா ஹாப்பிலாம் இல்லைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் சொல்கிறான். உங்கள் சோக கதை டேஷ்லாம் கேட்கல, விஷ் பண்ணால் திரும்ப பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வச்சு செய்கிறானுங்க. ஸோ மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வேறு மாதிரிப்பா. ஸோ 2024 இருந்து சரக்கு டம்மு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது, பொண்ணுங்க கூட பேசுகிறது, எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட போகிறேன் மச்சான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்பாடா ஒரு வழியாக 2023 முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷமாச்சு நல்லது நடக்கட்டும். 2023 சொல்லுது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பிரச்சனை என்கிட்ட இருக்குன்னு. அவ 2023 தான் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க போல். பட் அவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கே தெரில போல். ஸோ சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சேர்த்துட்டாரு, ஒரு நல்ல கேப்டன். ஸோ யாரெல்லாம் கேப்டன் மிஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வருஷம் சிறப்பாக தரமாக போகுது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொங்கல் நியூ இயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. இந்த வாட்டி வச்சாங்க பாரு, கிறிஸ்மஸ் மண்டே, நியூ இயர் மண்டே, பொங்கல் மண்டே, செவ்வாய் எல்லாம் மண்டே தான். வேற மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் லீவை. இந்த 2023 என் லைஃப்பில் வந்ததுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2023 இல்லை, 2025, 26, 27 எல்லா வருஷமும் எங்கள் கூட இருக்குன்னு சொல்லி பசங்க உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. 80 கிட்ஸ் பாருங்கள், பசங்க இப்படி உள்ளே தூங்கி என்ன சத்தம் கேட்குது பட்டாசு சவுண்டு அப்படி கேட்குறாங்க. 90 கிட்ஸை பாருங்கள், என்னடா சத்தம். அப்புறம் நம்ம 2K கிட்ஸை பாருங்கள், சும்மா டான்ஸு தான், டிஸ்கோ டான்ஸு தான் ஆடுறாங்க. ஆனால் 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் அப்படியே இருப்பாங்க. ஸோ யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நான் இன்றைக்கி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு அதுக்கு இவரோட சாங் தான் கேட்கணுமா. ஸோ யுவனோட சாங்கு கேட்டு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மூடில் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ வச்சு அவனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.